A Dance of the Foresters by Ole Soyinka. Ole Soyinka ஃபேமஸான நைஜீரியன் பிளேரைட் அண்ட் நாவலிஸ்ட் 1986 லிட்டரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து யோருபா ட்ரெடிஷனை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ உடைய ஒர்க்ஸில் வந்து மோஸ்ட் அந்த யோருபா ட்ரெடிஷனை ஹைலைட் பண்ணி தான் காட்டியிருப்பார். இதனுடைய சில ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தி லயன் அண்ட் தி ஜுவல் அண்ட் தி ட்ரையல்ஸ் ஆஃப் பிரதர் ஜெரோ, இது ரெண்டுடைய ஃபேமஸான ஒர்க்ஸ். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற எ டான்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இந்த பிளே வந்து 1959 எழுதப்பட்ட பிளே. ஓகேவா? எப்போ பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா 1960 நைஜீரியன் இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? நைஜீரியன் இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் ஒலே சோயிங்கா அந்த பிளேயும் எழுதியிருக்கார். ஓகேவா? யோருபா ஃபோல்க்ளோரில் உள்ள சில காட்ஸ்லாம் வந்து கேரக்டர்ஸாகவே யூஸ் பண்ணியிருப்பார் ஒலே சோயிங்கா இந்த பிளேயில். தென் மேஜராக யார் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பிளே இருக்கும் அப்படின்னா ஒரு 2 கேரக்டர்ஸ், டெட் மேன் அண்ட் டெட் உமன். ஓகேவா? இவங்க 2 பேர் வந்து இவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக திரும்ப வந்து நீதி கேட்குற மாதிரி இந்த பிளேயை இது பண்ணியிருப்பார். ஸோ நைஜீரியன் பொலிட்டிக்ஸை மறைமுகமாக தாக்குற மாதிரியும் இந்த பிளே இருக்குது அப்படின்னு சொல்லி சில கிரிட்டிக்ஸ் சொன்னாங்க. தென் இவர் இதில் மேஜராக பேசுகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்ட் இஸ் நாட் பெட்டர் தென் ப்ரெசென்ட். பாஸ்ட் ஒன்றும் இப்போ ப்ரெசென்ட்டும் ரொம்ப பெட்டரான இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. பட் நிறைய கிரிட்டிக்ஸ் சொன்னாங்க நைஜீரியன் பாலிடிக்ஸை மறைமுகமாக ஒலே சோயிங்கா தாக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த கரப்டட் பவர் அப்படிங்கிற தீம் வச்சு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து அவங்களாம் தாக்குது அப்படிங்கிற நிறைய பேர் சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம அந்த பிளேயோடைய கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். டெட்மேன் வந்து மட்டக்கரிபோட கோர்ட்டில் வந்து ஒரு சோல்ஜராக இருப்பார். மட்டக்கரிபுங்கிறது ஒரு கிங், அவருடைய கோர்ட்டில் ஒரு சோல்ஜராக இருந்திருப்பார். இப்போ இறந்துட்டார். ஓகேவா? அதுக்கப்புறம் டெட் உமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அந்த டெட் மேனுடைய ஒய்ஃப் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக, ரொம்ப சென்ச்சுரிஸாக ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இவங்களை வந்து எப்போ இந்த 2 பேரும் வந்து ரொம்ப சென்ச்சுரிஸ் முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப உயிரோடு வராங்க மனுக்குள்ளேருந்து. ஓகேவா? வந்த பிறகு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வராங்க. அதுதான் இந்த பிளேயோடைய ஒரு லைன், இந்த பிளாட் லைன். ஓகேவா? தென் ஒபானஜி வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கே ஹெட்டு, ஒரு காட். ஓகேவா? ஒரு ஹியூமனாக டிஸ்கைஸாக இருக்கார் இப்போ. தென் ரோலா வந்து இப்போ ப்ராஸ்டியூட்டாக இருக்காங்க. இவங்க வந்து மேடம் டாட்டாய்ஸ்னு இருந்திருப்பாங்க பாஸ்ட்டில். ஓகேவா? இந்த டெட் உமன் இறந்தாங்க இல்லையா, அந்த பீரியடில் இவங்க வந்து மேடம் டாட்டாய்ஸ் இருந்திருப்பாங்க பாஸ்ட்டில். ஓகேவா? அந்த மட்டக்கரிபோ இடத்த கூட குயினாக இருந்திருப்பாங்க, மட்டக்கரிபோடைய ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க. ஓகேவா? தென் அடிநபி வந்து பாஸ்ட்டில் கோர்ட் ஹிஸ்ட்ரியனாக இருந்திருப்பார். மட்டக்கரிபோ கிட்ட கோர்ட் ஹிஸ்ட்ரியனாக இருந்திருப்பார். தென் டிமோக் வந்து கோட் போய்டாக இருந்திருப்பார் மட்டக்கரிபோ கிட்ட. தென் ஆக்பரக்கோ சூட் சேராக இருந்திருப்பார், இந்த 14 டெலராக இருந்திருப்பார். ஓகேவா? தென் இஷோரோ வந்து ஒரு வேவர்ட் ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து வெஞ்சன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி இந்த ஸ்பிரிட் இருக்குது. எதுக்கு அப்படின்னா ஒரேமோன் அப்படிங்கிற இந்த ஸ்பிரிட்டுடைய ஒரு டிசிப்ளினை வந்து டிமோக் கொண்டிருப்பான். ஓகேவா? டிமோக்ங்கிற கேரக்டர் கொண்டிருப்பான். ஒரு அரபாட்ரியிலேருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டிருப்பான் அந்த டிமோக். ஓகேவா? ஸோ டிமோக்கு கொல்லணும் அப்படிங்கிறது என்னமா வச்சுட்ருக்காரு இந்த வேவர்ட் ஸ்பிரிட் ஈஸ்வர். ஓகேவா? டிமோக்கு சேவ் பண்ணுறக்கும் ஒரு காட் இருக்காரு, காட் ஆஃப் கார்வர்ஸ். ஓகன் அப்படிங்கிற ஒரு காட் இருக்காரு, கார்வர்ஸோடைய காடு. டிமோக்கு வந்து இப்போ கார்வர் தான். ஓகேவா? ஸோ அதனால் டிமோக்கு சேவ் பண்ணுறது தான் ஓகனுடைய வேலை. ரிவெஞ்ச் எடுக்கிற எண்ணத்தோட ஈஸ்வரம் இருக்கார். ஓகே, இந்த பிளேயோட மேஜர் கேரக்டர்ஸ் இவ்வளோ தான். இப்போ இந்த பிளேயோடைய சம்மரி பார்த்துடலாம். இந்த பிளே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, டெட் மேனும் டெட் உமனும் அவங்களுடைய புதைக்கப்பட்ட இடத்துலேருந்து அப்படியே எந்திக்கிற மாதிரி ஆரம்பிக்குது. ஓகேவா? 2 பேரும் எந்திக்கிறாங்க. எந்திச்சு அவங்கள க்ரீட் பண்ணிக்கிறாங்க. க்ரீட் பண்ண பிறகு இவங்க 2 பேரும் பிறகு வருத்தப்படுறாங்க. நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது நமக்கு நடந்த அநீதியை பற்றி எடுத்து சொல்லுவோம், இந்த கேஸை எடுத்துக்க சொல்லுவோம், நம்மளோட பிரச்சனையை பற்றி பேச சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போகிற வர ஆள்கிட்டலாம் கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அங்கே யார் வரான்னா, அடிநபி வரான். ஓகேவா? அவன்கிட்ட சொல்கிறாங்க. பட் அவன் பயந்து ஓடிடுறான். தென் டிமோக் வரான். டிமோக்கும் பயந்து ஓடிடுறான். ரோலாக்கிட்டையும் சொல்கிறாங்க. சொன்னோடனே அவள் ஃபஸ்ட்டு பொறுமையாக கேட்குறா. அடுத்து இவங்களாம் செத்து போய் திரும்ப உயிரோட மண்ணுக்குள்ளேருந்து எஞ்சி வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே பயந்து போய் அவளும் ஓடிடுறான். ஸோ யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. இவங்க அழுதுட்டுருக்குறாங்க. இருக்கும்போது அரோனிக்கு அதுக்கு இந்த விஷயம் போகுது. அரோனி அப்படிங்கிற கேரக்டர் நம்ம முன்னாடி சொல்லலாம். அரோனி வந்து அந்த ஒபானஜி இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு மெசஞ்சர் மாதிரி. ஓகே, ஒரு டெய்டி, ஒரு ஹாஃப் காட் ஹாஃப் ஹியூமன் மாதிரி ஒரு டெய்டி. இவருக்கு அதுக்கு இந்த விஷயம் வருது. ஸோ இவர் வந்து ஒபானஜி கிட்ட கூப்பிட்டு வர்றாரு. ஒபானஜி வந்து இப்போ ஹியூமன் ஃபார்மில் டிஸ்கைஸ் ஆகி இருக்காரு. அவர்கிட்ட கூப்பிட்டு வந்து விட்டு இவங்களுடைய கேஸை எடுக்க சொல்ல போகிறாரு அரோனி. ஓகேவா? ஒபானஜி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. இப்போ அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த டெட் உமனையும் உங்கள் இந்த ட்ரைபல் குரூப்புக்கு வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த கேரக்டர்ஸ் ரோலா, அடிநபி, டிமோக், ஆக்பரக்கோ இந்த 4 பேரையும் ஒரு வெல்கம் டான்ஸ் கொடுக்க சொல்கிறார் ஒபானஜி. அவங்களும் வெல்கம் பண்ணி அவங்க இந்த இதுக்குள்ளே வந்துடுறாங்க. ஓகேவா? ஒபானஜி இந்த ஃபாரஸ்டோடைய ஹெட் ஒரு காடு, ஆனால் இப்போ ஹியூமன் ஃபார்மில் இருக்கார். இருக்கும்போது ஒரு பொய் சொல்கிறாரு இந்த கூட இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் கிட்ட. டிமோக், ரோலா, அடிடபி, அக்பரக்கோலாம் இருக்காங்களா, அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு கிளர்க்காக இருந்திருக்கேன், பிரைப் வாங்கிட்டு 40 பேர் போகக்கூடிய ஒரு வெஹிக்கிளில் வந்து நான் 70 பேரை ஏற்றி அதில் 65 பேர் இறந்தே போயிட்டாங்க. ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அதில் 65 பேர் இறந்து போயிட்டாங்க, 5 பேர் தான் உயிர் தப்பினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே மற்ற 4 பேருக்கு அப்படியே கோவம் தாங்கலை. உன்னை ஹேங் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படின்னு சொல்லி 4 பேருமே அவர் அப்படியே தப்பாகவே சொல்கிறாங்க. நீ இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அவங்க 4 பேர் முற்காலத்தில் பண்ண பாவம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியலை. ஓகேவா?
ஸோ இப்போ அந்த டெட்மேன் வந்தாச்சு, இவங்களும் வந்துட்டாங்க. இப்போ அந்த டெட்மேனோட கேஸை எடுத்து இப்போ அதை பற்றி தான் இது பண்ண போகிறாங்க. 8 செஞ்சுரிக்கு முன்னாடி இப்போ ஸ்டோரி போகுது, பாஸ்ட்டுக்கு போகுது. ஓகேவா? இந்த டெட் உமன் வந்து கிட்டத்தட்ட 100 ஜென்ரேஷனாக அந்த குழந்தைய சுமந்துட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கேஸ் எடுங்கன்னு சொல்லி ரொம்ப வரி பண்ணி கேட்டதுனால 8 செஞ்சுரிக்கு பின்னாடி கூட்டு போகிறாரு ஃபாரஸ்ட் ஹெட். அங்கே திரும்ப போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம காட்டுறாங்க. மட்டக்கருவியோட கோர்ட்டில் வந்து டெட்மேன் வந்து ஒரு சோல்ஜராக இருந்திருப்பார். ஓகேவா? அவரை வந்து ஒரு வாருக்கு போக சொல்கிறாங்க, தலைமை தாங்கி போ அப்படின்னு சொல்லி மட்டக்கரிப்பு சொல்கிறாரு. பட் அவர் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, இவர் இந்த மட்டக்கரிப்பு இருக்கார் இல்லையா, இன்னொரு ட்ரைபல் லீடருடைய ஒய்ஃபை தான் அபகரித்து இவர் மேரேஜ் பண்ணுறாரு, மேடம் டாட்டாய்ஸ். இந்த மேடம் டாட்டாய்ஸ் தான் இப்போ ரோலாவாக இருக்காங்க. ஓகேவா? ரோலா அப்போ அந்த பாஸ்ட்டில் வந்து மேடம் டாட்டாய்ஸ். ஸோ இந்த மேடம் டாட்டாய்ஸை இவர் வேற ஒரு ட்ரைபல் குரூப்லேருந்து கவர்ந்து வந்து இவர் மேரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஸோ இப்போ அந்த ட்ரைபல் லீடருக்கும் இவருக்கும் சண்டை வரப்போகுது. அப்போ ஒரு வார் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் இது பண்ணுறாரு. அப்போ அதுக்கு வந்து இந்த சோல்ஜர் ரெஃப்யூஸ் பண்ணாரு. டெட்மேன் சோல்ஜராக இருக்கார், ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. வேண்டாம், வார்லாம் வேண்டாம், நீங்கள் மேடம் டாட்டாய்ஸை திரும்பி அனுப்புங்க. எதுக்கு நீங்கள் அவங்கள கவர்ந்து கொண்டு வந்துட்டு நீங்கள் இந்த பிரச்சனை பண்ணுறீங்க? திருப்ப அனுப்பி விட்ருங்க, பிரச்சனையே இருக்காது. ஒரு பொண்ணுக்காக தேவையில்லாமல் இந்த 2 ட்ரைபல் குரூப்பும் சண்டை போட வேணாம், வாரே வேணாம் அப்படிங்கிற அந்த சொல்லி நான் போக மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ஆனால் மற்ற 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த அடிநபி, அக்பரக்கோ, டிமோக், இவங்கெல்லாம் வந்து மட்டக்கரிப்போட கோர்ட்டில் இருக்காங்க. கோர்ட் போயட்டாகவும் சூட்சேயராகவும் இருக்காங்க. அவங்க யாருமே இவன் பக்கம், இந்த சோல்ஜர் பக்கம் நிற்கல, மேடம் டாட்டாய்ஸ் பக்கத்தில் நிற்காங்க. ஓகேவா? ஸோ இவர் எப்படியாவது போக வைக்கணும், போகலைன்னு இவனை கொன்றணும் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க எல்லாரும் இருக்காங்க. இவன் ஒத்துக்கவே மாட்டேங்க, நான் வார் இது பண்ணி வேஸ்ட் பண்ணி போகவே மாட்டேன், நீங்கள் வேணால் மேடம் டாட்டாய்ஸ் திரும்ப அனுப்புங்க, இதுக்காக சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கார் இந்த சோல்ஜர். ஓகேவா? ஸோ இவனை ஏதாவது பண்ணியான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இவனை வந்து ஒரு பாட்டில் ட்ரம்முக்காக இவனை ஸ்லேவ் ட்ரேடில் வித்துடுறாங்க, இந்த டெட்மேனை. ஓகேவா? சோல்ஜராக இருக்கான் பாஸ்ட்டில், அந்த சோல்ஜரை வித்துடுறாங்க. விற்ற பிறகு இவன் ஒய்ஃப் அந்த சீனுக்குள்ளே வராங்க. ப்ரெக்னெண்ட்டாக இவனுடைய ஒய்ஃப் அந்த சீனுக்குள்ளே வராங்க. பட் அவங்க ஒய்ஃப் எப்படி இறந்தாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற வந்து நமக்கு ஒலை சோயிங்க காட்டலை. அது அப்படியே நம்மளுடைய இதுக்கே விட்டுட்டார் ஒலை சோயிங்கா. இறந்துட்டாங்க, பட் எப்படிங்கிறத நம்ம காட்டாமல் முடிச்சிட்டாங்க. இதோட அந்த பாஸ்ட் ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ திரும்ப இங்கே ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. வந்தோடனே டெட்மேன் வந்து ரொம்ப கதறாங்க. நான் ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப தலைமுறைகளாக நான் அந்த குழந்தைய சுமந்துட்டே இருக்கேன். இந்த குழந்தைய பெற்றுக்கணும்னு சொல்லும்போது இந்த குழந்தை பிறக்குது. ஓகேவா? அதுக்கு அந்த ஃபாரஸ்ட் கார்டு இது பண்ணுறாரு, குழந்தை பிறக்குது. பிறகு அதை வந்து ஹாஃப் சைல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய ஹாஃப் சைல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா டெட்மேன், டெட்வுமன், அதாவது ஒரு லேடி வந்து அப்பயே குழந்தை பெற்றுக்கல, இறந்து இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப உயிரோட வந்து அந்த பெற்றுக்கிறாங்களே. ஸோ அதனால் ஹாஃப் சைல்டு அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க அந்த குழந்தைய. இப்போ ஹாஃப் சைல்டு பிறந்துருச்சு. பிறந்த பிறகு ஈஸ்வரை வந்து எப்படியாவது டிமோக்கை பழிவாங்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் சுற்றிட்டு இருக்காரு. உடனே எல்லா ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்டையும் போய் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி விட்டாரு. போய் அது இதுன்னு கேளுங்கன்னு சொல்லி கிளர்ச்சி அடைய வைக்கிறாரு. அதுங்கெல்லாம் அப்படியே கூட்டமாக போய் நிறைய பிரச்சனைகளை சொல்லுது. ஹியூமன்ஸாக நாங்கள் இப்படி எக்ஸ்ப்ளாட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய க்ரீஃபை எல்லா ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்டும் போய் கொட்டிகிட்டு இருக்காங்க அந்த ஃபாரஸ்ட் ஹெட்டுக்கிட்ட. அந்த நேரம் பார்த்து இந்த ஹாஃப் சைல்டை ஈஸ்வரோ கிட்னாப் பண்ணிடுறான். பண்ண பிறகு டிமோக் அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் ஒப்படைக்கிறான். ஒப்படைச்ச பிறகு ஃபாரஸ்ட் சொல்ல, உன்னுடைய பாவம் வந்து இதுக்கு நீ ஒரு பரிகாரம் பண்ணிட்ட, ஒரு நல்லது பண்ணி, அவங்க நீ தப்பு பண்ண பாஸ்ட்டில், ஆனால் இப்போ ஒரு பாவம் பண்ணி இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இந்த லாஸ்ட்டாக ஃபாரஸ்ட் ஹெட் இந்த ஒபானர்ஜி வந்து 4 பேரும் இப்படி கொஸ்டின் பண்ணுறாரு. நீங்கள் 4 பேர் வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்கள் அதுக்கு ஆளாளுக்கு ஒரு இது சொன்னீங்களே, இப்போ நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? நீங்களுமே உங்கள் பாஸ்ட்டில் தப்புகள்லாம் பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும்போது 4 பேரும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இந்த நொபானர்ஜி வந்து ஒரு லாங் ஸ்பீச் கொடுக்குறாரு. இவ்வளோ நடந்த அந்த கலைபரங்களை வச்சு ஒரு லாங் ஸ்பீச் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ஒரு பெட்ரோல் ட்ரக்லேருந்து தீப்பிடிச்சு அந்த காடே தீப்பிடிச்சு எரியுது. இருந்த எல்லா கேரக்டர்ஸும் அங்கே இந்த மாடல்ஸ் எல்லாருமே இறந்துடுறாங்க. ஓகேவா? இறக்குறது எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா, அவங்க பண்ண தப்புகளுக்காக இப்போ தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. இனி அப்படியே அவங்க சோலெல்லாம் பியூரிஃபை ஆகி அவங்களுக்கு ஒரு புது ஜென்ரேஷன் கிடைக்கும், ஒரு புது பிறப்பு கிடைக்கும், புது லைஃப் கிடைக்கும் இன்னொரு இடத்துல. ஏன்னா இப்போ எல்லாம் இறந்துட்டாங்க, பண்ண பாவத்துக்கு அவங்க பரிகாரம் அனுபவிச்சிட்டாங்க, பிராயச்சித்தம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு திரும்ப ஒரு லைஃப் அவங்களுக்கு கிடைக்கும், புது லைஃப் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ டெட் மேன், டெட் உமன் 2 பேரும் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறது கடைசி நிரூபணம் ஆயிடுச்சு. மற்ற கேரக்டர்ஸுமே வந்து அவங்க தப்பை எதிர்த்தவர்கிட்ட சண்டை போடலை, தப்பு தெரிஞ்சுக்கிட்டு தலை குனிஞ்சதுனால இப்படி ஒரு இடம் முழுக்க தீப்பிடிச்சு எரிஞ்சு புது வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளே எண்ட் ஆகுது. இதோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அட்டான்மெண்ட், கரப்டட் பவர், தி பாஸ், ரிச்சுவல், சூப்பர்ஃபிஷியஸ் பிலீஃப், இது எல்லாமே தீமாக சொல்லலாம். அந்த ரிச்சுவல் சூப்பர் பிலீஃப் எல்லாமே வந்து இந்த யொருபா கல்ச்சர் அந்த ட்ரெடிஷனுக்குள்ளே சம்மந்தப்பட்டது. ஸோ அதெல்லாமே உள்ளே கொண்டு வந்து ஒரு சட்டைரிக்கலாக ஒரு ஒர்க்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு. ஏன்னா நைஜீரியன் பாலிட்டிக்ஸை சட்டையர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நைகடிசம் இருக்குது. ஓகேவா? அங்கே வந்து பவர் சரியாக இல்லை, ஏன்னா தப்பு நிறையா நடந்தாலும் அவங்க பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை, அவங்க சரி நியாயத்தை தான் பார்த்தாங்க, அந்த மாதிரி விஷயங்களை தான் இது மூலமாக. ஏன்னா இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த சோல்ஜர் செஞ்சது கரெக்டு தான், போருக்கு போக மாட்டேங்கிறது கரெக்ட் தான். ஏன்னா இவர் வந்து இன்னொரு ட்ரைபல் குரூப்பில் உள்ள
ஒரு லேடியை இது பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுவும் அந்த லீடருடைய வைஃபை தள்ளிட்டு வந்துட்டாரு. அப்போ இவர் பண்ணதான் தப்பு. இதுக்காக இது பண்ணி நான் வார் கூப்பிடுன்னு சொல்லி நியாயமாக தான் பேசியிருக்காரு. பட் அவரை ஸ்லேவ் ட்ரேடில் இது பண்ணிட்டாங்க. இப்படி தான் அங்கே நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. நியாயத்தை எடுத்து சொன்னதுக்கு ஸ்லேவ் ட்ரேடில் தள்ளிவிட்டு சொந்த நாட்டிலேருந்து மக்கள் விரட்டடிக்கப்பட்டாங்க. பல வருஷமாக பல ஜென்ரேஷன்ஸ் அந்த குழந்தைய சுமந்திருக்குன்னு சொன்னது வந்து பல ஜென்ரேஷன்ஸாக அந்த கஷ்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ரெஃபர் பண்ணுது. ஸோ அந்த கரப்ஷன் நைஜீரியாவில் உண்மையிலேயே அந்த டைமில் அந்த கரப்ஷனை தான் இந்த பிளே மூலமாக சொல்லியிருக்காரு, பயமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சில கிரிட்டிசம் இருக்குது. மேபி அதுவுமே ஒரு தீம் தான். தென் அட்டான்மெண்ட், இவங்க பண்ண பாவத்துக்கு லாஸ்ட்டாக ஒரு பிராயச்சித்தம் கிடைக்குது, அதோட அந்த பாவங்கள் கழியுது. இந்த இதை தான் அதோடைய மேஜர் தீம்ஸாக சொல்லலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.